friends, welcome to HTML5 Tamil tutorial part 9 Nachino. இதுவரையும் பார்த்தோம்னா நம்ம கலரிங் கொடுக்கறது அப்படி அதை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஒவ்வொரு பேராகிராஃப் வைஸ் அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ பார்த்தோன்னா மொத்தமாக நம்ம இதுவரையும் எழுதியிருக்க ஒரு பேஜுக்கு எப்படி லேஅவுட்டெல்லாம் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படின்றது நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் எடிட் பண்ணுற வேலை எதுவும் இல்லை, அதனால் நான் இதை மறைச்சி வச்சிடுறேன். இப்போ இந்த பாடியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஓவராலாக பார்த்தோன்னா இந்த மொத்த பாடிக்கும் நான் ஒரு டிவ் அப்படின்றத செட் பண்ணுறேன். டிவ் அப்படின்னு போட்டு ஐடி செட் பண்ணுறேன். பாருங்கள், ஐடி பார்த்தோன்னா மெயின் ஸ்கின் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஐடியோட நேம் மெயின் ஸ்கின் அப்படின்னு செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தோம் ஒரு லாஸ்ட்டாக அந்த பேஜோட லாஸ்ட்டு காப்பிரைட்டுக்கு முன்னால் அந்த டிவ் ஆப்ஷனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டிவ் இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஐடி கிளாஸஸ் அதெல்லாம் எழுதலாம். இப்போ உங்கள் ஹெட்டர் இருக்குது, இந்த ஹெட்டருக்கு மட்டும் தனியாக ஸ்டைல் கொடுக்கறதுக்காக நான் ஒரு சின்ன கிளாஸ் எழுதுகிறேன். கிளாஸ் நேம் வந்து சும்மா சிம்பிளாக நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கிளாஸ் நேம் வந்து ஹெட் அப்படின்னு வைக்கிறேன் அந்த ஹெட்டருக்கு மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நேவிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த நேவிகேஷன்ஸெல்லாம் அதிலே செட் ஆகிக்கும். மெயின் இதுக்கு மட்டும் பார்ப்போம். இந்த செக்ஷன் அப்படின்றது இருக்குது. செக்ஷனுக்கான ஐடி வந்து செக்ஷனுக்கு வெளியிலேயே நம்ம டிவ் எழுதலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செக்ஷன் அப்படின்றது தனியாக தெரியும். செக்ஷனுக்கான ஐடி வந்து ஆப்பிள் அப்படின்னு வைக்கிறேன். சும்மா நம்மளுக்கு தேவையானது ஐடி மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஆப்பிள் அப்படின்னு வச்சு இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். செக்ஷன் ஸ்லாஷ் போட்டு பார்த்தோன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு, அதாவது இங்கே ஃபினிஷ் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆப்பிள்ன்றது. அது போக இங்கே ஒரு குரூப் இருக்குது, இதுக்கும் நம்ம ஒரு ஐடி செட் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலுக்குள்ளார இந்த ஆப்பிள்குள்ளாரே செட் ஆகும். இது ஒன்றுத்தையும் நம்ம ஆர்டிக்கல் பற்றி தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கும்போது ஐடி செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மெயினாக இருக்கிறதுக்கு மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா இந்த சைடு நியூஸ்க்காக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடி நேம் வந்து அதுக்கு ஒரு நேம் வச்சிடலாம். சைடுன்றதுனால நம்ம ஐடி நேமு சைடுன்னு வச்சிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபூடர் அப்படின்னு இருக்குது, அதாவது லாஸ்ட்டு கீழே காலம் பாட்டு. அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஐடி வைக்கலாம். பாட்டம் அப்படின்னு வைக்கிறேன். பாட்டம் அப்படின்ற ஒரு ஐடி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு ஐடிக்கும் CSS3ல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்த ஐடியெல்லாம் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கிறதுக்கான ஒரு பேசிக் HTML டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டுமே இருக்குது. இது அவ்வளோவா நல்லா இருக்காது, எந்த ஒரு டிசைனிங் எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி சும்மா ஏதோ நம்ம கையால் எழுதுன மாதிரி இருக்குது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம டிசைனிங் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போதைக்கு நம்ம ஐடி மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கிளாஸில் இருந்து அது ஒவ்வொன்றுத்துக்கும் கலரிங் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இந்த கிளாஸில் இந்த ஹெட்டருக்கு மட்டும் நம்ம எப்படி ஐடி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அது ஹெட்டுக்கு மட்டும் நான் ஒரு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஓவராலாக பாடிக்கு செட் பண்ணிடலாம். நான் சொன்னேன் ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணால் ஓவரால் பாடி அப்படின்றதுக்கு அர்த்தம். இதில் நான்
மார்ஜின் செட் பண்ணுறேன். மார்ஜின் வந்து 0 பிக்சல் வச்சுக்கிறேன். பேடிங்கும் அதேமாதிரி 0 பிக்சல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம டிசைனிங் ஃபுல்லும் நமக்கு பிரித்து வச்சுனுங்கிற கிளாஸ் தர ஐடியில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இதை 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலரிங் ஒன்று கொடுத்துட்றேன். ஓவரால் அதாவது நம்ம டிசைனிங் கொடுக்காத போது என்ன கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக கலர் வந்து இப்போ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ அப்படின்னு கொடுத்துருக்கேன். பேடிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ப்ளூ கலர் ஸ்பெல்லிங் கரெக்டாக என்னன்னு தெரில, சாரி கலர் தப்பாக எழுதியிருக்கேன். நாங்கள் மேலே பார்த்துட்டே எழுதுனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. பேடிங்கெல்லாம் எதுவும் இல்லாததுனால நெருங்கி இருக்குது. 0 பிக்சல். அப்புறம் நம்ம பாக்ஸ் அந்த மார்ஜினும் 0 பிக்சல்ன்றதுனால சின்னதாக சுருங்கி இருக்குது. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஐடி தனித்தனியாக நம்ம கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.